ஊதிய உயர்வு உள்ளிட்ட பிரச்சினையை முன்னிறுத்தி டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் நோட்டீஸ் அளித்துள்ளனர். ஊதிய உயர்வு, புதிய ஒப்பந்தம், இதர வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு போக்குவரத்து கழக தொழில் சங்கங்கள் வலியுறுத்தி வந்தன. அரசிடமிருந்து அனுசரணையான பதில் வரவில்லை என கூறி வரும் 19ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வெள்ளியன்று வேலைநிறுத்த நோட்டீஸை வழங்கியுள்ளன. 1/9/2013 முதல் 12வது ஊதிய ஒப்பந்தம் அமலாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அரசும் நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜியும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. 15 மாதங்கள் ஆகியும் அரசு செவிசாய்க்காத இருக்கிற நிலையில் இன்றைய தினம் 5ஆம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து போக்குவரத்து கழகத்திலும் வேலை நிறுத்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுப்பது என்று இப்பொழுதுதான் மாநகர போக்குவரத்து கழகத்திலும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலும் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். இதனுடைய முத்தாய்ப்பாக அரசும் போக்குவரத்து கழக நிர்வாகங்களும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பது பணிவான வேண்டுகோள். இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே திருச்சியில் எடுத்த முடிவின் அடிப்படையில் டிசம்பர் 19ஆம் தேதி அன்றோ அதற்கு பிறகோ வேலை நிறுத்தம் நிச்சயமாக மாநிலம் முழுவதும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல வலியுறுத்துகிறேன். அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் வேலை நிறுத்தத்திற்கு ஆயத்தமாகி உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போகும் அபாயம் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது.